வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. பொங்கல் எப்படி இருக்கு உங்கள் ஊரெல்லாம்? விசேஷமாக இருக்கேன். நிறைய பேர்லாம் ஊருக்கு போயிட்டுருப்பீங்க பொங்கலுக்கு. போகாதவங்க இன்னும் போடுவாங்க. நேற்றே சரியான கூட்டமாக, பரவச்சும்போது சரியான கூட்டமாக. ஸோ அடுத்த வாரம்னா ஃபுல்லாக, இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிஞ்சுன்னு வச்சுங்க. சனி ஞாயிறு, திங்கள் போகி, செவ்வாய் பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், ஒரு நாள் மட்டும் லீவு. இந்த வாரம் ஃபுல்லாக திங்கள், செவ்வாய், புதன், வேன், வெள்ளி, சனி, ஞாயிறு சூப்பராக வந்துருக்கு பொங்கல். போன வாட்டி பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்துச்சு. ஸோ நான் லீவ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வாரம் வேறு லெவல், எல்லாருக்கும் 1 வீக் நல்லா ஊர்லெல்லாம் பொங்கல் விசேஷமாக கொண்டாடுவாங்க. போனோட திருவண்ணாமலையில் ஒரு பொங்கல் கொண்டாட்டத்தை பார்த்தேன், மாட்டு பொங்கல் தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் சென்னையில் அவ்வளோ பெருசாக விசேஷம் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். பொங்கல் கத்துறதுலாம் இங்கே நம்ம காதலாம் விழுகாது. சென்னையில் வில்லேஜ் பொங்கல்னாலே வில்லேஜ் தாங்க, ஆமாவா இல்லையா? கிராமம் தான், பொங்கல்னாலே கிராமம் தான், வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நான் பொங்கல் அன்றைக்கி நான் திருவண்ணாமலை போகிறேன். போன வாட்டி ஒரு அருமையான ஒரு இடத்துல நாங்கள் தங்கி வந்தோம் திருவண்ணாமலை. அந்த இடம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. கிடச்சா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாட்டு பொங்கலாம் பார்த்து சிறப்பாக இருந்துச்சு. நம்ம சென்னையில் என்னதுங்க பெருசாக கிடையாது பொங்கல். நிறைய வீட்டில் குக்கரில் பொங்கல் வைப்பாங்க. 3 விசில் போய் தாளித்து சாமியோட வச்சா பொங்கல் முடிஞ்சு போச்சு. ரோட்டில் அப்படியே எட்டி பார்த்தா மாடை சில பேர் வேஷம் போட்டு எடுத்துன்னு போவாங்க. மாட்டு பொங்கல் முடிஞ்சு போச்சு. இல்லையா டிஸ்கவுண்டில் உட்காங்க மாடை பார்த்தா மாட்டு பொங்கல் முடிஞ்சு போச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் மெரினா பீச்சு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், காணும் போக முடிஞ்சு போச்சு. அப்படியே இங்கே சென்னையில் கிராமத்து சைட்லாம் அந்த மாட்டு வண்டியெல்லாம் அழகு பண்ணி போவாங்க. இன்னும் இருக்குல்ல அது ஒரு அழகிய கணக்காலம். சின்ன வயசில் அதெல்லாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது, டிவி கிடையாது. லீவுனா பசங்க கஜன்னு ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. என் வயசு ஆளுங்க சொல்கிறாங்க, வயசு 55 ஆகுது. ஒரு 1970s பிறந்தவங்களுக்கெல்லாம் 1970ஸ்லேருந்து 1980s 85 வரைக்கும் டிவி நான் பார்த்து கிடையாது. நல்லா ஜாலியாக இருக்கும். கல்லாங்கூழ், காத்தாடி, கோலிகுண்டு, சதுரங்கட்டி கோலிகுண்டு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அடிப்பாங்களே தூக்கி அடிப்பாங்க, அது என்னது கட்டை தூக்கி கில்லி. நிறைய ரோட்டில் தான் நம்மளாம் இருப்போம் இல்லையா? இப்போலாம் ரோட்டில் பசங்க பார்க்க முடியாதுல்ல. கேம் விளாட்றாங்க பசங்க. அந்த ஆட்டோவில் உட்காந்துருப்பான், இந்த ஆட்டோவில் உட்காந்துருவான், படிக்கட்டில் உட்காந்துருவான், ஃபோன்லேயே கேம் விளாட்றாங்க. நீ அது பாடுறத பார்த்தீங்கன்னா கேம் கூட தெரில. ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ரைட், எனிவே அட்வான்ஸ்டு ஹாப்பி பொங்கல். ஊரில் போனவங்களாம் வெரி வெரி ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா? கீழே போகலாம் வாங்க, தம்பி இருந்துச்சுட்டு இருப்பான். நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன், சிறப்பாக நடந்துச்சு. நகல் நட்சத்திரங்களாக எங்களை ரொம்ப கௌரவப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு பொன்னாடை பூத்தி ஒரு மரியாதை கொடுத்து 5000 ருபீஸ், எனக்கு 5000, சிம்மந்தன் 5000, பவர் பிரகாஷ் 5000 கொடுத்தாங்க. பெரிய விஷயங்க. ஆமாம், கௌரவப்படுத்தினாங்க, அவ்வளோதான். கைத்தட்டல்கள், விசில்கள் பறக்கணும். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடுறேன் பாருங்கள். ஓகே ஓகே. சரி சரி சரி, வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம். என்ன பண்ண போறேன்? இப்போ பாருங்க, சூரிய ஒரே நிமிஷம். யார் அனுப்புங்க? நீ அனுப்பிட்டியா? சரி சரி, அம்மா அடி. இப்போ எப்படிங்க இருக்கா சூரிய? சாய்ராமா அப்பாடி முருகா. வணக்கம். அப்பா நாளுக்கு நீக்கி காப்பி நைக்கி இச்சி சாப்பாட்டு அப்பளம், வடை, பாயசம், லட்டு கொத்தமல்லி, குழிப்பழம்,
நாச்சி அன்னாச்சி பழம் மாப்பழம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? கொட்டை கொட்டை ஓ, கொட்டை கொட்டை இருக்குமா? சீத்தாப்பழம் ஆப்பிள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? என்ன கலர்ல இருக்கும்? சிகப்பு. அப்புறம் வாழைப்பழம் என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சா மஞ்சாவா? கேரட் என்ன கலர்ல இருக்கும்? சிகப்பு. ஓ, தெரியுது. போல தெரியுது. அடுத்து வந்து இது என்ன கலர்? இது என்ன கலர்? பச்சை. இது பேர் என்ன? பூனல். ஆ, பூனல். பூனல். இது என்ன கலரு? வெள்ளை. இது என்னது? இது டப்பா. இப்போ இதுதான் சொல்லு. இது என்ன கலர்? என்ன கலர்? சிகப்பு. இது பேர் என்ன? பல்லு. பிரஷ். சில வார்த்தைங்க வரும், சில வார்த்தைங்க வராது. இது வரும் பாருங்க. இப்போ இது என்னது? பேச்சு. ரைட், ஓகே. சரி, சொல்லிட்டியா? அவனும் சொல்லிட்டியா? இது வலி தாங்க முடியல. நான் பெட்டு வாங்கணும் பார்க்குறேன். சரி பேச முடியும். இங்க பாருங்க, சூரிய வந்து நான் ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன பாரு சூரிய இப்போ நல்லா இருக்குங்களா? கிளீனாக வாரிட்டு அப்புறம் ஒரு குட் நியூஸ். எங்க சொல்றது கேளு சூரிய. ஒரு நிமிஷம் பேசிருக்கேன். உணவு தான் பேச போறேன். லுங்கி தைக்க கொடுக்கணும்ல. லுங்கி இருக்கு, தைக்க கொடுக்கணும். பிரதர் எஸ்எஸ் ராஜேந்திரன் சார். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எஸ்எஸ் சார். ரைட், ஓகே. வணக்கம். இது நான் சொல்லிடுறேன். இது அவருடைய சன் கண்ணன் என்கிட்ட பேசினது. ஒரு முந்தானத்து பேசினார் என்கிட்ட. என்னுடைய வீடியோவை அவங்க பொண்ணு பார்க்குறாங்களாம். 6வது படிக்கிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எடுத்துன்னு போயிட்டு எஸ்எஸ் ராஜேந்திரன் சார் கிட்ட காட்டுறாங்க. அது மெசேஜ் போயிடும். இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, என்கிட்ட பேசினார் அவர். அப்புறம் வந்து சூரிய வீடியோவை அவர்கிட்ட வந்து அவங்க பொண்ணு காமிச்சிருக்காங்க. 6வது படிக்கிற பொண்ணு எங்கள் வீடியோ பிடிச்சி, அப்பாப்பா இங்கே பாருப்பா, இந்த மாதிரிலாம் வீடியோ இருக்குது, இவர் சூரிய பாருங்கள் எப்படி இருக்காரு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. என்னோட டான்ஸை காமிச்சிருக்காங்க அந்த பாப்பா. தனிஷா, அந்த பாப்பா பேர் என்னது? தனிஷா. அவர் ரொம்ப நல்லா பேசுனார் என்கிட்ட. பிரதர், உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். எஸ்எஸ் ராஜேந்திரன் சாரோட பையன், கடைசி பையன் கிட்ட பேசினார். ஆக்சுவலாக அவர் யாருன்னா, லாஸ்ட் டைம் வந்து நடிகர் சங்க தேர்தலில் வந்து பொருளாளராக தேர்ந்தெடுக்க 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஒன்று நடிகர் சிவகுமார் சாரோட சன் கார்த்திக். உங்களுக்கு தெரியும், பருத்திவரன் கார்த்திக். அடுத்து நம்ம கண்ணன் சார். 2 பேரும் போட்டிட்டு இருக்காங்க. சார் ஜெயிச்சிருக்காரு. கார்த்திக் சார் ஜெயிச்சிருக்காரு. 2 பேர் கேண்டிடேட். இவர் வந்து தோத்துட்ருக்காரு. அதை என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருந்தாரு. அடுத்து வர எலெக்ஷனில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன். எனக்கு மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்க நகல் நட்சத்திர நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு திரைப்படம் இந்த கார்டு வாங்கி தர சொல்லியிருக்காரு. இப்போல்லாம் அந்த ஒரு கார்டு வாங்குறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சார் கண்ணன் சார் அவர் வாங்கி தர சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் சார். எஸ்எஸ்ஆர் ஒரு பெரிய லெஜெண்டு. அவங்க பையன், நீங்கள் கடைசி பையன், நீங்கள் என்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஸ்பெஷல் சூர்யா கிட்ட பேசுனது, உங்கள் பொண்ணு வந்து சூர்யா வீடியோ காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நம்ம வீடியோ வந்து ஒரு சின்ன பொண்ணு பார்த்து ஒரு பெரிய ஒரு லெஜெண்டோட சன்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அது காட் கிஃப்ட் தான். தனிஷா, ஹாய் சொல். தனிஷா தேங்க்யூ ஸோ மச்மா. ஓகே. அடுத்து வந்து செந்தில்குமார் நிறைய கமெண்ட் பண்றாரு. நீ ஒரு வாட்டி செந்தில்குமார் பேர் சொன்னது செந்தில்குமார் டிவி. அது வேற செந்தில்குமார். இது வந்து கமெண்ட் பண்ண நேரில் வந்து நான் பார்க்கல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ரொம்ப காயத்ரி சிஸ்டரும் உன்னை ரொம்ப கேட்டாங்க. காயத்ரி சிஸ்டர்
ரைட் ஓகே அவன் வர சொல்லிருக்கான் வீட்டுக்கு உன்னை பார்க்கறதுன்னா வாக்க ஓகே பேசிட்டியா டேட் சொன்னியா இன்னைக்கு டன் 11 ஆய் 11 தான் 11 11 பொண்ணு ஒன்றும் இல்லை அது ஒன்று சரி நீ டேட் சொல்லி நீ டேட்டு 11 1975 சனிக்கிழமை பொங்கல் எப்போ செவ்வா மாட்டு பொங்கல் புதன் காணும் பொங்கல் வியாழன் அப்புறம் வெள்ளி அதுக்கப்புறம் சனி அதுக்கப்புறம் ஞாயிறு பொங்கல் செவ்வாய்க்கிழமையா சூரிய கூட தெரிந்து பாருங்க பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்ற அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வீட்டுக்கு வாங்க பாபு ஹாப்பி பொங்கல் ஆத்தனா சொல்லு ஆத்தனா எப்போ சொல்லுவேன் செவ்வா ஓ செவ்வாய்க்கிழமை சொல்லுவியா செவ்வாய்க்கிழமை நான் ஊருக்கு போகிறேன் நான் எந்த ஊருக்கு போகிறேன் அண்ணாமலை என்ன நம்மளே கேட்ட அண்ணாமலை எல்லாம் சாமி வேண்டுறேன் நல்லது நடக்கணும்ட்டு நன்றி பாய் சொல்லு பாய் சிவப்பன் நல்லா இருக்குன்னு கேட்டியா முழுன்ட்டு நாளைக்கு முழுன்னு எம்மா முழுன்னு எம்மா முழு ஏய் நக்கறான் பாருங்க பாய் சொல்லு ஓய் ஏன் கடிக்கிறேன் மாவேடுறோம் மாவடிக்கா அவன் கடிக்கிறானா காத்தி. பாய் சொல்லு பாய் பாய் அப்புறம் பார்க்கலாம் இன்னும் எடுத்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம் ஐயோ லூட்டு இந்தி கொல்லி இந்தி இத்தி ஓகே முன்னமாக இடிக்காம டங்கு நிச்சா போச்சு ஏற்கனவே லைட்டாக உடஞ்சிருக்கு ஃபோன் இப்போ குட் பாய் அப்புறம் தெரியுமா குட்